முதலமைச்சர் குறித்து பேசுவதை தாவேக தலைவர் விஜய் தவிர்க்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு நிதி நெருக்கடியும் ஒரு காரணம் என கூறினார். அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். அன்பு சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லதில்லை, அவர் இயக்கத்துக்கு நல்லது கிடையாது. நீங்கள் அவங்க இப்படி பேசுனாங்க, இவங்க இப்படி பேசுனாங்கன்னு இன்றைக்கி சொன்னாலுமே அவர் ஒரு படித்த இளைஞர், அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிற நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற சூழ்நிலையில் அது போன்ற இதை அவர் தவிர்க்கணும். அவங்க இப்படி பேசியிருக்காங்க, இவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறத விட நம்ம சரியாக இருக்குங்கிறத என்னுடைய அது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை சொல்கிறேன். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்னோட நிலைப்பாடு. சிவகங்கை மாவட்டத்தில் முதல்வர் முகாமில் மக்கள் கொடுத்த மனு டிஏஓ ஆர்ஐ தாசில்தார் கையெழுத்து போட்டதோட ஆற்றுலேருந்து எடுத்துருக்காங்க. அதை தூக்கி பல பேர் கட்டணம் தெரிவிச்சுக்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் யாரோ சில நபர்களுடைய தவறுகளால முழுமையாக அந்த மாவட்ட ஒரு ஆட்சியரோ இல்லை அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. இது போன்ற செயல்பாடுகள் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த மாதிரி முகாம்கள் நடத்துகிறாங்க. சாதாரண மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு செய்கிறதுக்காண்டி தமிழக அரசு இது மாதிரி ஈடுபட்டிருக்கு. தமிழக அரசாக தான் பார்க்குறேன், இது ஒரு அரசியல் தான் நான் பார்க்கல. அப்படிப்பட்டு ஈடுபட்டிருக்கும் போது இது போன்ற சில செயல்பாடுகள் ஈடுபட்டு யாராக இருந்தாலும் சரி, அது அரசு நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அரசியல் நிர்வாகியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். இது ஒருத்தர் பண்ணுற தப்புனால மொத்தத்தை அவங்க அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு நடத்தியிருப்பாங்க. அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், பல பேர் ரொம்ப சிரமப்பட்டு இதை நடத்தியிருப்பாங்க. இரவு பகல் தூங்காமல் செய்யாமல் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. யாரோ சில உடைய தவறுகளால் மொத்த மாவட்ட நிர்வாகத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக தண்டிக்கப்படுறது என்னுடைய நிலைப்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.